அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுருக்கும். இன்றைக்கி ஆடி வெள்ளிங்க. ஆடி வெள்ளியில் 2வது வெள்ளி இன்றைக்கி. பொதுவாகவே ஆடி மாதம்னாலே அது அம்மனை வழிபடக்கூடிய மாதம். வெள்ளிக்கிழமைனாலே நம்ம செல்வத்திற்கும் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சி அமைவதற்கும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச நாள்னு நமக்கு தெரியும். இந்த ஆடி மாதத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளில் தான் இந்த வெள்ளிக்கிழமை அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சுக்கிரன் சந்திர சேர்க்கை ஏற்படும் போது நம்ம பெண் தெய்வத்துக்கெலாம் சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது ஆடி மாதம் நம்ம அம்பாளை வழிபடும் போது நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஆடி மாதத்தில் நம்மளுடைய அம்பாளை வழிபடும்போது அம்பாளுக்கு சக்தி 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும்னா, அம்பாளை வழிபடும்போது நமக்கு எல்லா செல்வ வளமும் பெருகும். அன்னைக்கு வேறு தேய்பிறை சஷ்டியும் கூட வருதுங்க. அப்போ முருகப்பெருமானையும் நம்ம வழிபடலாம். முருகப்பெருமானை வழிபடும்போது நம்ம நினைத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும். இன்றைக்கி 2 பேரையும் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் அம்பாள் படம் இருந்ததுன்னா அந்த அம்பாள் படம், அதாவது மகாலட்சுமி படம்னாலும் சரி, காமாட்சினாலும் சரி, மீனாட்சினாலும் சரி, எந்த அம்பாள் படம் இருக்கோ அந்த அம்பாள் படத்தை நல்லா துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம் எல்லாம் வச்சு நல்ல நறுமணமில் கொஞ்சம் மல்லிகைப்பூவு இல்லைன்னா பிச்சிப்பூவு இப்படி மணமுள்ள பூக்களை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு தட்டில் ஒரு பித்தாளை தட்டு எடுத்துக்கோங்க. பித்தத்தட்டில் இல்லைன்னா செம்பு தட்டு எடுத்துக்கோங்க, சில்வர் தட்டு வேண்டாம். இந்த தட்டில் பச்சரிசியை நிரப்பி அந்த பச்சரிசிக்கு மேலே ஒரு அகல் எடுத்து அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த அகலில் நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. ஏன் பச்சரிசி தீபம் எனக்கு ஏற்ற சொல்லுறேன்னா, வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரனுக்கு உகந்த நாள். அப்போ பச்சரிசிங்கிறது வெள்ளை நிறமான எல்லா பொருளும் சுக்கிரனுக்கு உகந்தது. பச்சரிசியில் அம்பாள் குடியிருக்கு அப்படின்னு ஐதீகம். நீங்கள் இந்த தீபத்தை எப்போ ஏற்றுனா, ஒன்று சுக்கிர உரையில் ஏற்றுங்க. அதாவது வெள்ளிக்கிழமைனாலே 3 நேரம் சுக்கிர உரை வரும். 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த சுக்கிர உரையில் இந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது நமக்கு கேட்ட வரம் கிடைக்கும். செல்வ நிலை நம்ம வீட்டில் பெருகி ஐஸ்வர்யம் உண்டாகும். அதுக்காக தான் நான் சுக்கிர உரையில் இந்த தீபம் ஏற்றுங்கன்னு சொல்கிறேன். இப்படி தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக இங்கே உங்களால் முடிஞ்சது வைங்க. பால், பழம், இல்லைன்னா கற்கண்டு, சக்கரை பொங்கல் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சு தூப தூபம்லாம் காட்டி மனசார வேண்டிக்குங்க. விரதம் இருந்து இந்த வழிபாடு செய்கிறவங்களும் செய்யுங்க. விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் பால், பழம் சாப்பிட்டுட்டு கூட செய்யலாம். விரதம் இருக்கவங்க ஏதாவது காலையில் மாத்திரம் விரதம் இருக்கவங்க விரதம் இருக்கலாம். இல்லை காலை மதியம் 2 நேரம் விரதம் இருக்கவங்களும் இருக்கலாம். விரதமே இருக்க முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பால், பழம் சாப்பிட்டுட்டு கூட நம்ம இந்த மாதிரி பூஜை செய்யலாம். இந்த பூஜை செய்ய செய்ய நம்ம வீட்டில் வாழ்க்கையில் இந்த சுக்கிர உரையில் நம்ம வெள்ளிக்கிழமை எவ்வளவுக்கு எவ்வளவு பூஜை செய்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம வீட்டில் செல்வ நிலை பிறகும். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செய்யும்போது அம்பாளுடைய சக்தி அதிகரித்து இருக்கும். இந்த சமயத்தில் செய்யும்போது நமக்கு கேட்ட வரம் உடனே கிடைக்கும். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஏன்னா தேய்பிறை சஷ்டி. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி நம்ம நெய் விளக்கு போட்டு சாமி கும்பிடும்போது கடன் பிரச்சனைகள்லாம் தேய்ந்துட்டு போகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வீட்டில் இருக்க முருகர் படத்துக்கு கூட நீங்கள் இப்போ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு ஒரு செவ்வரளி மாலை போட்டு ஒரு அகல நெய் ஊற்றி கிழக்கு முகமாக சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றுங்க. ஏற்றும் போது நமக்கு கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அது கூடிய விரைவில் அந்த கடன் எல்லாம் தீர்ந்துருங்க. நம்ம முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. அவருக்கு நெய்வேத்தியமாக பால் உள்ள சர்க்கரை போட்டு வைங்க. சாயந்தரம் ஆகும்போது என்ன செய்யணுன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க அம்பாள் கோயிலில் போய் அம்பாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார வழிபடுங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மனமுருகி வேண்டுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த அம்பாள் நமக்கு நல்லதே செய்வாங்க. நம்ம எப்போதுமே நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். நம்மளை கண்டிஷனாக இந்த அம்பாள் காக்கும் அப்படின்னு நினச்சிட்டு செய்யணும். அதே மாதிரி முருகன் கோயிலையும் பக்கத்தில் இருந்ததுன்னா போய் நீங்களும் அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் வழிபடுங்க. முருகப்பெருமானுடைய கோயிலில் அபிஷேகத்துக்கு தேவையான பஞ்சாமிர்தம், பால், நெய், தேன் எதுனாலும் வாங்கி கொடுங்க. இன்றைக்கி
இந்த தேய்பிறை சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானை வழிபடும்போது நமக்கு வாழ்க்கையில் உள்ள எல்லா கஷ்டங்களும் நீங்கிருங்க. இன்றைக்கி அம்பாளையும் முருகப்பெருமானையும் சேர்ந்தே வழிபடுங்க. கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே வழிபட்டுட்டு சாயந்தரமும் பின்னையும் நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்றைக்கி இந்த நாள் 2 சேர்ந்து வர்றது ரொம்ப அபூர்வமான நாளுங்க. இந்த 2 அதுவும் சேர்ந்து வருதுன்னா இந்த நாளை நீங்கள் கண்டிஷனாக தவறாமல் வழிபாடு செய்யுங்க. இதனால் நமக்கு என்ன நடக்கும்னா, கிரகதோஷத்தினால ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அது நீங்கிரும். கடன் பிரச்சனை தீர்ந்துடும். நீண்ட நாளாக நோயில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அங்கே நல்ல ஒரு வருமானம் உண்டாகும். நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் அம்பாளை வழிபட்டு உங்களுக்கு சகலவித செல்வ செழிப்போடு வாழ்க்கை அமையட்டும் நானும் அம்பாளிடம் வேண்டிக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.